வணக்கம் மக்களே. வாழ்க தமிழ், வளர்க வையகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஸோ எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, தமிழ் மற்றும் இயற்கை இதோட சிறப்பியல்புகளை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ முதல் தமிழ், அதுக்கு முன்னாடி நிறையா பேர் கேரக்டர்ஸ் இப்படியோ இருந்திருப்பீங்க, வளரும்போது செய்யும்போது. பட் when you are in a 15 to 30 you must listen this. யார் வேணாலும் கேட்கலாம் அதை. பட் எஸ்பெஷலி ஃபார் those age category people, being honest, being gratitude, being kindness, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தேவை. ப்ராப்ளம் ஆர் காமன், பட் the attitude makes the difference இல்லையா, டாக்டர் ஏபிஜே சொல்கிற மாதிரி. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், திருக்குறள். நம்ம எல்லாருமே விஸ்டமை நோக்கி தான் போவோம் அட் எண்ட் ஆஃப் த லைஃப் ஜேர்னி ஆஃப் த ஹியூமன் பீயிங் இல்லையா. ஸோ பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டியுமே வாழ்க்கை நிறையா இருக்குது, பெருசு, ரொம்ப பெருசு. அதில் இந்த திருக்குறள்ன்றது மிகவுமே சிறப்பான ஒரு இலக்கியம். 14 கீழ்கிழக்கு நூல்கள்ன்ற ஒன்று. தமிழ் இலக்கியத்திலேயே நீதி, அறம், பொருள், இன்பம் பற்றி ஆழமான கருத்துக்களை சொல்கிற ஒரு சிறப்பான நூல். ஆப்வியஸ்லி திருக்குறள்ன்றது திருவள்ளுவர் தான் அதை ஏற்றினார். இதை உலக பொதுமறை நூல்னு சொல்கிறோம். பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்திரவேதம், தெய்வ நூல், இப்படி பல பேர்கள் உண்டு. இதை இயற்றிய திருவள்ளுவருக்கும் தெய்வப்புலவர், முதற்பாவலர், பெருநாவலர், பொய்யில் புலவர், நான்முகனார், சென்னாப்போதர், நிறையா பேர், மாதானுபங்கி அப்படின்னு நிறையா இருக்குது. இவர் இயேசு கிறிஸ்துக்கு முன், அதாவது நம்ம எப்படி ஏற பிரிக்கணும்னா கிமு கிபின்னு சொல்கிறோம் இல்லையா. கிமு 31ன்னு இவருடைய வருஷத்தை, இவர் பிறந்து வளர்ந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது கிமு 31லேயே இந்தளவுக்கு ஒரு இலக்கியங்கள் இவ்வளவு சிறப்பியல்புகளாக இருந்திருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் நாகரிகம் எப்படி இருந்திருக்கும் என்றதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஸோ அப்போது இந்த திருக்குறள் 133 அதிகாரங்களாகவும் 13 இயல்களாகவும் 3 பால்களாகவும் பிரிச்சிருக்காங்க. முப்பால், அறம், பொருள், இன்பம் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அறமில் 38 அதிகாரங்கள் இருக்குது, பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்குது, இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்குது, அறத்துப்பாலில் 4 இயல்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், அரணியல், கூழியல், படையியல், நட்பியல், ஒழிபியல்னு 7 இருக்குது. காமத்துப்பாலில் 2, களவியல், கற்பியல். ஸோ நான் இதெல்லாம் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த சீரீஸ், திருக்குறள் வீடியோ சீரீஸ் முடியும்போது உங்களுக்கு நிச்சயமாக காதல்னா என்ன, அன்புன்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, எல்லாமே தெளிவாக தெரியும். ஒரு விஸ்டமை நிலைமையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக நம்ம வாழ்வோம் சிறப்பாக. ஏன்னா ஹியூமன் ஹாப்பி டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு நிச்சயமாக தேவை, அதிகமாக தேவை. நாட் ஓன்லி த ஜிடிபி. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு இந்த நூல் அகிம்சையை மையமாக கொண்டு தான் ஏற்றியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அதில் அகிம்சைன்னா நம்ம அறம்னு சொல்லுவாங்க. அறம் தான் தமிழுக்கான ஒரு மிகப்பெரிய அழகு. இன்னா செய்யாமை, புலால் உண்ணாமை, வாய்மை, இரக்கம், அன்பு, பொறுமை, சுயக்கட்டுப்பாடு, நன்றியுணர்வு, கடமை, சான்றாண்மை, ஈகை, விருந்தோம்பல், இல்வாழ்க்கை நலம், பரத்தையரோடு கூடாமை, கல்லாமை, மது போன்ற போதைப் பொருட்கள், சூதாடுவதை தவிர்த்தல், கூடா ஒழுக்கங்களை விளக்குதல், இப்படி பல தனிநபர் ஒழுக்கங்களையும் போதிக்குது இல்லையா. அதே மாதிரி பொருளில் வந்தீங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், ஒழுக்கங்கள், சமூக நீதி, அரண், போர், கல்வி, உழவு, கொடியோருக்கு தண்டனை, இப்படி பல சமூக சீர்திருத்தங்களையும் பற்றியும் பேசுது. நீங்கள் அதே மாதிரி கடைசியாக இன்பத்துப்பாலில் வரும்போது நட்பு, காதல், இல்வாழ்வு, அகவாழ்க்கை பற்றியும் ரொம்ப அழகாக போதிக்கிறாங்க. இது மிகப்பெரிய கொடை இல்லையா. ஒரு பழைய இலக்கியத்தை, உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பழைய இலக்கியம்னா அது திருக்குறள். ஏன்னா அதனால தான் உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அன் இந்து, நீங்கள் பகவத்கீதையை படிக்கணும். இஃப் யூ ஆர் அன் முஸ்லீம், நீங்கள்
குரானை படிக்கணும். இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டின் நீங்கள் பைபிளை படிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு இது இருக்கிற மாதிரி மனித இனத்துக்கே ஒன்று படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணால் சூப்பராக ரொம்ப செழுமையான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னா அது திருக்குறள் தான் இல்லையா? ஸோ நான் இப்போது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்லேருந்து ஒரு குறளாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் 3 குறள் தான் இந்த வீடியோவில். அதுக்கு அடுத்து ஒரு கவிதை, இயற்கையை பற்றி கொஞ்சம் சின்னதாக ஒரு பேச்சு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அறத்துப்பால். முதல் கடவுள் வாழ்த்து அதிகாரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாருங்கள், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உலகம் கடவுளில் தொடங்குகிறதுன்றாங்க. நீங்கள் சொல்லலாம், இப்போது வந்த சயின்டிஸ்ட் படி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் படி கண்டுபிடிச்சது, ஈவன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்காக இருக்கட்டும், நியூட்டனாக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, பிக் பேங்ன்றதெல்லாம் வந்திருக்கு. அவருக்கு சயின்ஸ் இருக்குது. பட் பிஃபோர் தட் ஒரு காலம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி காலம்ன்றதே ஒன்று இல்லை. அப்போது ஹவவர் ஒரு ஜீரோன்னு ஒரு ஆதின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு முன்னாடி -1 இருக்கும், பின்னாடி +1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஒரு பிக் பேங்க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு மில்கி வே கேலக்ஸிஸ்லாம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யார் இதை க்ரியேட் பண்ணியிருப்பா? ஓகே, ஸோ ஐம் நாட் கோயிங் இன் டு தட் மச். பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு மொழிக்கு எப்படி அகரம் முதன்மையாக இருக்கோ அதே போலத்தான் இந்த உலகத்துக்கும் கடவுள் என்பவர் முதன்மையாக இருக்கிறார். ஸோ வி ஷுட். ஏன் அப்படின்னா, இந்த கடவுள்ன்ற மனுஷன் எதுக்குமே பயப்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? யாரை வேணால் கொல்லுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான இது ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கடவுள் இந்த போதனைகள் எல்லாமே. மனுஷன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், எல்லாரும் கிடைத்து இன்புற்று வாழ வேண்டும்ன்றதுக்கான மெயின் ரீசன் தான். அண்ட் ஓகே, கம்மிங் டு த பொருட்பால். பொருட்பாலில் அரசியல் இயல் இறைமாட்சி அதிகாரம் 381வது குறள். படைக்குடி ஊழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசரு லேறு. இதுக்கு விளக்கம், வீரமிக்க படை, நாட்டுப்பற்று மிக்க மக்கள், எடுக்க குறையாத செல்வம், நாட்டின் நலமறிந்து செயல்படும் அமைச்சர்கள் அல் மன்னன், துன்பத்தில் உதவும் அண்டை நாட்டு நட்பு, அழிக்க முடியாத காவல் ஆகிய 6ம் உடையதே அரசுகளில் பேரரசு அல்லது சிங்க அரசு ஆகும் என்றது இதோட எக்ஸ்ப்ளனேஷன். காமத்துப்பாலில் களவியல் கற்பியல்னு 2 இருக்குது. நம்ம இப்போ களவியல் இயல் பார்க்குறோம். அதில் தகையணங்குறுத்தல் அந்த அதிகாரம் பார்க்குறோம். குறள் எண் 1081. அணங்குகொள் ஆய்மழில் கொல்லோ கணங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு. அதோ பெரிய அணிகலன் அணிந்து இருப்பது தெய்வமா, பேரழகு பெண்ணா, அல்லது அழகு மயிலா, யாரென்று அறிய முடியாமல் என் மனம் மயங்குகிறதே. எவ்வளோ அழகாக ஒரு தலைவன் தலைவியை பார்க்கும்போது முதல் முறையாக அந்த சைட்டுன்னு வாங்கல, அதை அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். எல்லார் மேலேயும் பார்க்கறதில்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்ட் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஈவன் திருக்குறள்லேயே இருக்குது, பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றி ஆன்ற ஒழுக்குன்னு ஆண்களுக்கும், பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெண் அப்படின்னு பெண்களுக்கும் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருப்பார். இதையே தான் பின்னாளில் பாரதியார் சொல்லியிருப்பார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம், அஃதுன்னு அவ்வளோ அழகாக உயர்ந்த நிலை சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ ஒன்லி வே டு டூ த கிரேட் திங் இஸ் லவ் வாட் யூ டூ இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம பாரதியார் கவிதைகளுக்கு போயிடுவோம். நிறைய கவிதைகள் இருக்குது. இது நம்ம ஸ்டார்டிங் வீடியோன்றதுனால, முதல் வீடியோன்றதுனால நம்ம ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருக்குள்ளேயும் இந்த இருக்குது, மனித வாழ்க்கைன்றது சும்மா வாழ்ந்தும் செத்துணும் இல்லாமல் சிறப்பாக வாழணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்குத் தருவாய் என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய்.
பராசக்தியே, இறைவா, எவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு மனுஷன் நார்மலாக அனிமல் மாதிரி இல்லாமல் பிறந்தோம், சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், ரீப்ரொடியூஸ் பண்ணோம், ஜென்ரேஷனை விட்டோம், போனோம், செத்தோம், அப்படி இல்லாமல் இந்த உலகத்துக்கு கடவுள்ன்றவர் டைரெக்டாக வருவார் அப்படின்றது இல்லைங்க இந்த மேட்டர். யாராவது ஒரு ரூபத்தில் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறோம் இல்லைங்களா, மனதால் அவர் வந்து திருப்பி நம்ம இந்த உதவி செஞ்சோம்னா திருப்பி செய்வான்ற பலனை எதிர்பாராமல் ஒரு உதவி செய்வோம் இல்லைங்களா, அது அந்த டைமில் அவங்க கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த யூனிவர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது, உங்களுக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்குது. இது கடவுள் மூலமாக தான் வருவார், டைரெக்டாக கடவுளே வருவாருன்னு இல்லை. ஸோ அந்த ஆறு மனமே ஆண்டவன் கடையிலேருந்து ஒரு பாட்டு வரும்ல, ஆறு மனமே ஆறு, அதில் வரும்ல, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித உண்டிவில் தெய்வம். அதான் ஸ்டார்டிங் நம்ம சொல்லிப்போம், பீயிங் ஹானஸ்ட் விச் மீன்ஸ் த லவ் ட்ரூ அண்ட் பீயிங் கிராட்டிடியூட் அண்ட் பீயிங் கைண்ட்னஸ் அண்ட் நெவர் சாட்டிஸ்ஃபை அ அன்கிரேட்ஃபுல் பீப்புள். ஸோ தயவு செஞ்சு செய்யணுன்றிய மறக்காதீங்க என்றைக்குமே. வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. நம்ம மனுஷங்க படிச்சிருக்கோம், 6 அறிவு இருக்குது. ஸோ வி ஷுட் பிளான் அக்கார்டிங்லி, வி ஷுட் ஆக்ட் அக்கார்டிங்லி. தேங்க்யூ, நன்றி, வாழ்க தமிழ்.